ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருந்ததுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து இபிஎஃப்ஓவில் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருந்தாலும் இந்த எக்ஸாமை யார் நடத்துவாங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி தான் இந்த எக்ஸாமை நடத்தும். என்னென்ன போஸ்டிங்க்கான காலி இடங்கள் வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா AOEO and APFC. That means AO na Accounts Officer, EO Enforcement Officer, APFC Assistant Provident Fund Commissioner. இந்த AOEOன்னு ரெண்டு போஸ்டிங் கிடையாது, ஒரே போஸ்டிங் தான். நீங்கள் எக்ஸாம் எழுதி ஏஓவாக உள்ளே போவீங்க, 2 வருஷத்தில் EO ஆகிடுவீங்க. ஓகேவா? இந்த AOEOன்றது கிளாஸ் பி ஜாப். இந்த APFCன்றது கிளாஸ் ஏ அண்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாபாக பார்க்கப்படுற ஜாபும் ஒன் ஆஃப் த ஜாப் வந்து இந்த ஏபிஎஃப்சி. டோட்டலாக வந்து 230 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதில் AOEO வந்து டோட்டலாக 156 வேக்கன்சி. அதில் ஜென்ரலில் 78, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 42, எஸ்சியில் 23, எஸ்டியில் 12, பிடபிள்யூடியில் 9. அதே மாதிரி ஏபிஎஃப்சிக்கு டோட்டல் 74 வேக்கன்சி. அதில் ஜென்ரலுக்கு 32, இடபிள்யூஎஸ்க்கு 7, ஓபிஎஸ்க்கு 28, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு இல்லை, பிடபிள்யூடிக்கு 3 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஓகே என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் வந்து நேற்று 22 ஜூலை வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற நாள் ஸ்டார்ட் ஆகிற நாள் வந்து 29 ஜூலை. வரப்போகிற 29வது ஜூலை ஸ்டார்ட் ஆகும். எப்போ முடியும் இந்த விண்டோ க்ளோஸ் ஆகும்னா எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண 18th ஆகஸ்ட். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஸாக இருந்தீங்கன்னா 25 ரூபாய் ஆகும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஃபீஸ் இல்லை. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைனில் இந்த ஃபீஸ் நம்ம பே பண்ணுவோம். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப்சி இதுக்கு வந்து எனி பேச்சுலர் டிகிரி, எந்த இதில் வேணால் மேக்ஸு, இங்கிலீஷு, இன்ஜினியரிங் எதில் வேணாலும் நீங்கள் டிகிரியாக இருக்கணும் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ இது மேண்டிட்டரி. இது என்னென்னா இது மேண்டிட்டரி கிடையாது. இது என்னென்னா நீங்கள் டிகிரி படித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிப்ளமா பண்ணியிருக்கணும். அந்த டிப்ளமாவில் லேபர் லா, கம்பெனி லா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேஜராக இருந்ததுன்னா இந்த எக்ஸாமில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா இந்த எக்ஸாமில் இன்டர்வியூவும் இருக்குது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் AOEO இதுக்கு வந்து ஏதாவது ஒரு எந்த ஃபீல்டில் வேணாலும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து. ஓகே. ஏஜ் லிமிட் பார்ப்போம். EOEOக்கு வந்து அதிகபட்சமாக 30 வயசு இருக்கணும். ஏபிஎஃப்சிக்கு வந்து அதிகபட்சமாக 35 வயசு இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ்க்கு 5 இயர்ஸ். தட் மீன்ஸ் இபிஎஃப்ஓவில் நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷமோ, ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 வருஷமோ, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருஷமோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. எக்ஸாம் பேட்டர்ன் ஒரு லேஅவுட் பார்ப்போம். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது இந்த என்னென்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா இந்த எக்ஸாமில் இங்கிலீஷ், வொகாப், ஜிஎஸ். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்த மாதிரி 30 மார்க்கு 120 கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஈச் 120 கொஷின்ஸ் வந்து 2.5 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து 0.33, அதாவது 1/3 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் நடக்கும். ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி மாதிரி இங்கிலீஷ்க்கு 25 அப்படின்னு உங்களுக்கு டிஃபால்ட்டாலாம் இருக்காது. லைக் இங்கிலீஷ், ரீசனிங் ஒன்றுக்கு 25 தான் வரும்ன்றது இப்படி இருக்காது. ஓகே. அதுக்கப்புறம் இது நீங்கள் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமு உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் வரும். இந்த இன்டர்வியூ வந்து 100 மார்க்கு நடக்கும். ஓகே. இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு பைலிங்குவலில் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டுத்தில் கொஷின் பேப்பர் இருக்கும். இங்கிலீஷ் செக்ஷன் இருக்குது இல்லையா, லைக் கிராமர், வொகாபுலரி, அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்களோட சேலரிஸ். ஏபிஎஃப்சிக்கு வந்து 7th பே கமிஷனில் 10th லெவல் சேலரி இருக்கும். பேசிக் பே வந்து 15,600லேருந்து 39,000 வரைக்கும் பேசிக் பே. ஆனால் மாதம் கைக்கு வந்து 56,600லேருந்து 1,77,500 வரைக்கும் மாதம் கையில் வரும். ஸோ அதே மாதிரி AOEOக்கு பேசிக் பே லெவல் 7th பே கமிஷனில் பார்த்தீங்கன்னா லெவல் 8. அப்படின்னா அவங்களோட பேசிக் பே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 9,300லேருந்து 34,800 வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு மாதம் கையில் என்ன வரும்னா 47,600லேருந்து 1,51,000 வரைக்கும் மாதம் கையில் வரும். ஓகே.
இப்போது 2023 லாஸ்ட்டாக இந்த எக்ஸாம் நடந்தது. ஸோ இது வருஷம் வருஷம் நடக்கிற எக்ஸாம் கிடையாது. ஸோ அப்படி நடந்தப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, 300 மார்க்கு, அந்த டெஸ்ட்டில் வந்து கட் ஆஃப், அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கட் ஆஃப், இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு மெரிட் ஃபைனல் செலெக்ஷன் கட் ஆஃப் நடக்கும். இது ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும், டெஸ்ட் கொடுக்கணும் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம சேனலில் என்ன போயிட்டுருக்குன்னா, வீக்கெண்டில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வெக்காபுலரிக்கும் மினி மேரத்தான்ஸ் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் ஜிஎஸ் ஷார்ட்கட் சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீக் டேஸில் வந்து உங்களுக்கு 6 to 9 PM வந்து உங்களுக்கு மேக்ஸு, இங்கிலீஷு, ஜிஎஸ்க்கான லைவ்ஸ் போயிட்டுருக்கு. ஏபிஏசிஐஓ ஆல்ரெடி வந்திருந்தது. ஐபிஏசிஐஓ இதுக்கான 60 டே பிளானர் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ மோஸ்ட்லி நம்ம நாளைக்கு எம்டிஎஸ்க்கு 60 டே பிளானர் லான்ச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களோட டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகியும் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி எங்கள்கிட்ட கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸும் நீங்கள் எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.